this is Ragashruti. இன்னைக்கு verbal ability class பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேசேஜ். நாம் இந்த பேசேஜ் படிக்கிற முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் போய் படிக்கலாம், என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கொஷின், an archipelago is a collection of, இது வந்து archipelago அப்படின்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். an archipelago is a collection of whatன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே archipelagoனா என்னன்னு நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட், ஸ்டாக்ஹோம் இஸ், ஸோ ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். ஸோ அது வந்து அதில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அதிகமாக ஸ்டாக்ஹோமில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட் அப்படின்றது தான் கொஸ்டின். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் அமியபிள். ஸோ இந்த அமியபிள்ன்ற வேர்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ஆன்டனிம் பேஸ்ட் கொஸ்டின். Next, why is Stockholm used as a test market for innovation by IT companies and fashion houses? So, இங்கே நம்ம keyword பார்க்கணும். keyword என்னது? test market for innovation, IT companies, fashion houses. So, இதெல்லாம் keyword. So, இந்த words வந்து passageல வந்தது அப்படின்னா இங்கேருந்து தான் இந்த question, அங்கேருந்து தான் இந்த question கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஸ்டாக்ஹோம் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த கண்ட்ரி பிகாஸ். ஸோ அந்த கண்ட்ரிக்கு ஸ்டாக்ஹோம்ன்ற பிளேஸ் எதனால இம்பார்ட்டண்ட், இதுதான் கொஸ்டின். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் பேசேஜ். இது எப்படி ஆன்சர் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பேசேஜ் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், Stockholm is spread out on an archipelago of 14 islands where Lake Mälaren meets the Baltic Sea. ஸோ நம்ம ஆர்கிபெலகோ நாங்கள் பார்த்தோம், இந்த வேர்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக்ஹோமுங்கிறது என்னது? இட் இஸ் ஸ்ப்ரெட் அவுட் ஆன் அன் ஆர்கிபெலகோ 14 ஐலண்ட்ஸ். ஸோ 14 ஐலண்ட்ஸ், ஆர்கிபெலகோ அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸு தான் ஆர்கிபெலகோன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாக்ஹோம் வந்துட்டு இந்த 14 ஐலண்ட்ஸு ஸ்ப்ரெட் பண்ணி இருக்குது. ஸோ ஸ்டாக்ஹோமுங்கிறது என்னது? சுற்றி ஐலண்ட்ஸ் இருக்குது, இதுதான் மீனிங். ஸோ இட் இஸ் அன் ஆர்கிபெலகோ ஆஃப் 14 ஐலண்ட்ஸ் வேர் லேக் மெலரின் மீட்ஸ் த பால்டிக் சி. ஸோ இந்த லேக் மெலரினும் பால்டிக் சீயும் மீட் ஆகிற இடத்துல தான் இந்த ஸ்டாக்ஹோம் அப்படின்ற ஊர் இருக்குது. மோர் ஏரி தென் வெனிஸ். ஸோ நம்மளுக்கு ஏதாவது பெரிய சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பிரேக் டவுன் பண்ண பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான பேசேஜ் தான், இது பிரேக் டவுன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்குன்னா அதை குட்டி குட்டியாக பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிக்கோங்க. மோர் ஏரி தேன் வெனிஸ் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பிரேக். ஏரினா என்னது? மோர் ஏரினா என்னது? நிறைய காத்தோட்டமாக இருக்கிறது. ஸோ வெனிஸுங்கிறதும் ஒரு பிளேஸ் தான். ஸோ வெனிஸை விட ரொம்ப ஏரியாக இருக்கும், ரொம்ப காத்தோட்டமாக இருக்கும் இந்த ஸ்டாக்ஹோம். வித் வைட் ஓப்பன் ஸ்பேசஸ். ஸோ என்ன இருக்கும்? ஸ்பேஸ் நல்லா வைட் ஓப்பனாக இருக்கும், நிறைய ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்கும். இட் இஸ் 1/3 வாட்டர். ஸோ ஒரு லைக் 1/3 ஆஃப் ஸ்டாக்ஹோம் என்னது? தண்ணி தான் இருக்கும். மோர் ஏரி தென் வெனிஸ், நிறைய வைட் ஸ்பேசஸ் இருக்கும், வைட் ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்கும், அண்ட் 1/3 வாட்டர் இருக்கும். இட்ஸ் அதர் 2/3 கம்பைன் ஆர்ச்ட் பிரிட்ஜஸ். ஸோ 1/3 வாட்டர்னு பார்த்துட்டோம். மீதி 2/3 என்ன இருக்கும்? ஆர்ச்ட் பிரிட்ஜஸ் இருக்கும். ஸோ பிரிட்ஜ் இருக்கும், ஜெட் ஃபவுண்டன்ஸ் இருக்கும், பலேஷியல் பில்டிங்ஸ். பலேஷியல் பில்டிங்ஸ்னால் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும், ட்ரிம்ட் வித் கோல்டு. ஸோ அதில் கோல்டு கலரில் அந்த பில்டிங்கில் இருக்கும். ஸோ இதுதான் 1/3 வாட்டர் இருக்கும். மீதி 2/3 வந்துட்டு பிரிட்ஜஸ்ஸு, ஃபவுண்டன்ஸ், பெரிய பில்டிங்ஸ், இது எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கொஷின் பார்த்தோம், ஸ்டாக்ஹோம் இஸ் அப்படின்னு. ஸோ ஸ்டாக்ஹோமில் என்ன இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கான ஆன்சர் இங்கே தான் இருக்கும். லெட்ஸ் கோ டு தட் கொஸ்டின் நவ். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அந்த கீவேர்டு வந்து நீங்கள் பேசேஜில் கண்டுபிடிச்ச உடனேவே போய் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க. இல்லைனா திரும்ப நீங்கள் பேசேஜை ஃபுல்லாக படிச்சுட்டு கொஷனுக்கு வரும்போது அது மறந்து போயிடும், திரும்ப போய் தேடணும். ஸோ நீங்கள் வந்து அங்கே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனே கொஷனை வந்து ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஸோ ஆர்கிபெலகோனா நம்ம என்ன பார்த்தோம்? இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஐலண்ட்ஸ், இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட், ஸ்டாக்ஹோம் இஸ் நம்ம பார்த்தோம். ஸ்டாக்ஹோமில் என்ன இருக்கும்? 1/3 என்ன இருக்கும், 2/3 என்ன இருக்கும்னு பார்த்தோம். ஸோ லெட்ஸ் see here, 1/3 வாட்டர், 1/3 வாட்டர் இருக்கும், 2/3 ஆர்ச்ட் பிரிட்ஜஸ், ஜெட் ஃபவுண்டன்ஸ் அண்ட் பலேஷியல் பில்டிங்ஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நீங்கள் கொஷின் வந்துட்டு இதுக்கு தான் ஃபர்ஸ்டே படிச்சுக்கணும். ஸோ தட் என்ன கேட்குறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசேஜ் படிக்கும் போது ஓகே இங்கேருந்து தான் இந்த கொஷின் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு உடனே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். நீங்கள் பேசேஜை ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து கொஷின் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மறந்து போயிடும், எந்த இடத்துல நம்ம இந்த லைன் பார்த்தோம் பேசேஜ்லன்னு மறந்துடும். ஸோ இது ஒரு ஈஸியான வே. நெக்ஸ்ட் வந்துட்டு பேசேஜ் போகலாம். For Stockholmers, fans of great outdoors,
this is an amiable and graceful home and a healthy environment in which to live. ஸோ ஸ்டாக்ஹோமில் வாழ்கிற பீப்புளை ஸ்டாக்ஹோமர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஃபேன்ஸ் ஆஃப் கிரேட் அவுட்டோர்ஸ். ஸோ அவங்க வெளியில் இருக்கிறதுக்கு தான் ரொம்ப விரும்புவாங்க. வீட்டை விட இன்டோரை விட அவுட்டோர்ஸில் இருக்க தான் ரொம்ப விரும்புவாங்க. அதுதான் ஃபேன்ஸ் ஆஃப் கிரேட் அவுட்டோர்ஸ். திஸ் இஸ் அன் அமியபிள் அண்ட் கிரேஸ்ஃபுல் ஹோம். அமியபிள்னா என்னது? ப்ளசண்ட்டுன்னு அர்த்தம். அமியபிள்னா ப்ளசண்ட் அண்ட் கிரேஸ்ஃபுல் ஹோம். ஸோ இந்த ஸ்டாக்ஹோமுங்கிறத அவங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான வீடு மாதிரி. அண்ட் அ ஹெல்தி என்வாயன்மெண்ட் இன் விச் டு லிவ். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ வெரி ஹெல்தி என்வாயன்மெண்ட். ஏன்னா சுற்றி மரங்கள் இருக்கும், தண்ணி இருக்குது, இந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அ வெரி ஹெல்தி என்வாயன்மெண்ட் அவங்களுக்கு. Minutes from the city center are parks and woodlands for recreation and clear water for swimming and fishing. So city center, அதாவது city centerனா என்னது? மெயின் ஏரியா. சிட்டியில் இருக்க மெயின் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் மினிட்ஸ் கணக்கில் நம்ம வந்தாலே பார்க்ஸ் இருக்கும், உட்லேண்ட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே ரீக்ரியேஷன்னா என்னது? இப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடமா இருக்குது இந்த பார்க்ஸும் உட்லேண்ட்ஸும். அண்ட் ஆல்சோ கிளியர் வாட்டர் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்க? ஸ்விம்மிங், ஃபிஷ்ஷிங், இது எல்லாமே அந்த கிளியர் வாட்டரில் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக்ஹோமர்ஸ் வந்து அவுட்டோர்ஸை ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க இன்டோர்ஸை விட. ஏன்னா இங்கே வந்து பார்க் இருக்குது அண்ட் ஆல்சோ உட்லேண்ட்ஸ் இருக்குது, கிளியர் வாட்டர் இருக்குது, ஸ்விம்மிங் பண்ணுவாங்க, ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்னது? அவுட்டோர்ஸை விரும்புகிற மக்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட், இன் வின்டர் எவ்ரி ஒன் டேக்ஸ் டு ஐஸ் ஸ்கேட்டிங். ஸோ இங்கே வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ வின்டரில் வந்து நிறைய பேர் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? ஐஸ் ஸ்கேட்டிங் போவாங்க. ஸோ ஐஸில் வந்து ஸ்கேட் பண்ண நார்மலாக நம்ம ஊரில் சம்மர், லைக் நம்ம இடம் வந்துட்டு சூடான ஒரு கிளைமேட் இருக்குது, ஒரு கண்ட்ரி. நாம் நார்மல் சர்ஃபேஸில் வந்து ஸ்கேட் பண்ணுவோம். ஐஸ் ஸ்கேட்டிங்னா அங்கே ஐஸ் வேணும். ஸோ ஐஸ் ஸ்கேட்டிங் இந்த வின்டரில் இவங்க எல்லாம் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. ஐஸ் மேலே ஸ்கேட் பண்ணுறது ஆன் ஆர்டிஃபிஷியல் ரிங்ஸ் இன் த ஷேடோஸ் ஆஃப் கிராண்ட் பேலஸஸ். ஆன் ஆர்டிஃபிஷியல் ரிங்ஸ்னால் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ஐஸ் இருக்கும், அதில் வந்து ஸ்கேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது வந்து லைக் ஐஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக அவங்க பண்ணியிருப்பாங்க. அவுட்டோர்ஸில் பண்ணாமல் ஐஸை வந்துட்டு அவங்களே கொட்டி வச்சு அதை ஒரு சர்ஃபேஸ் மாதிரி பண்ணி அங்கே வந்துட்டு அது ஒரு என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ஸ்கேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷேடோஸ் ஆஃப் கிராண்ட் பேலஸஸ். இந்த ஷேடோஸ் ஆஃப் கிராண்ட் பேலஸ்னால் என்னது? ஸோ ஒரு நிறைய பேலஸஸ்லாம் இருக்கும். பேலஸ்னால் என்ன? மாளிகை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரிங் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல அந்த ஷேடோ, அந்த பேலஸோட ஷேடோ விழும். அதில் அழகாக அந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே வந்து ஸ்கேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆர் ஆன் த ஃப்ரோசன் வாட்டர்ஸ் ஆஃப் த சேனல். ஆன் த சேனல்னால் என்ன சொல்கிறாங்கன்னா ரிவரை சொல்கிறாங்க. ஓகே, ரிவர் வந்துட்டு சம்மர் டைமில் தண்ணியாக போகும், வின்டர் டைமில் என்ன ஆகிடும்? ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல வின்டர் அப்போது ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் ஆகும் இல்லையா? ஸோ அங்கே போயிட்டு அந்த ரிவர் மேலே ஸ்கேட் பண்ணுவாங்க. இல்லைனா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரிங் க்ரியேட் பண்ணி உள்ளே ஸ்கேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவங்க வின்டரில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஐஸ் ஸ்கேட்டிங் போவாங்க. ஸோ ஒன்று ஆர்டிஃபிஷியல் ரிங்ஸில் பண்ணுவாங்க, இல்லைனா ரிவர் வந்து ஃப்ரீஸ் ஆகி ஐஸாக இருக்கும் அந்த இடத்துல பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், Stockholm is also a city at the leading edge of fashion, design and advanced technology. So Stockholm வந்துட்டு என்னது? ஃபேஷன், டிசைன் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி, இது மூணுத்துலேயுமே ஒரு லீடிங் சிட்டியாக இருக்குது. Fashion houses and IT companies use the city as a test market for their innovations, especially as Stockholmers are followers of technology. இது வந்து நம்ம ஒரு கீவேர்டாக பார்த்தோம். என்ன பார்த்தோம்? டெஸ்ட் மார்க்கெட் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் ஃபேஷன் ஹவுசஸ், ஐடி கம்பெனிஸ், இது எல்லாமே நம்ம அங்கே கீவேர்டாக பார்த்தோம். ஸோ என்ன சொல்கிறாங்க? ஃபேஷன் ஹவுசஸ் அண்ட் ஐடி கம்பெனிஸ் வந்து ஸ்டாக்ஹோமும் ஒரு டெஸ்ட் மார்க்கெட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அவங்க வெளியிடணும் அப்படின்னா அது ஸ்டாக்ஹோமில் ஃபஸ்ட்டு வெளியிட்டு அது எப்படி ஓடுதுன்னு பார்ப்பாங்க. ஸோ பிகாஸ் ஸ்டாக்ஹோமஸ் என்னது? ஃபேஷனை வந்து அதிகமாக விரும்புகிற மக்கள் அண்ட் ஆல்சோ டெக்னாலஜி அதிகமாக ஃபாலோ பண்ணுற மக்கள். ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஃபேஷன் ஹவுசஸ்னால் என்ன சொல்கிறாங்க? ஃபேஷன் கம்பெனிஸ் இருக்குல்ல, லைக் நிறைய ஃபேஷன் கம்பெனிஸ் இருக்குது, லைக் ஜாரா, H&M, இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஹோமில் வெளியிட பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஐடி கம்பெனிஸ் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ராடக்ட்ஸை ஸ்டாக்ஹோமில் வெளியிடுவாங்க. ஏன்னா ஸ்டாக்ஹோம் மக்கள் என்னது? ஃபேஷன் அதிகம் விரும்புகிற மக்கள் அண்ட் ஆல்சோ டெக்னாலஜி அதிகம் யூஸ் பண்ணுற மக்கள். ஸோ இவங்கக்கிட்ட வெளியிட்டால் இது வந்துட்டு அது நல்லா ஓடுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இது ஒரு டெஸ்ட் மார்க்கெட்டாக ஸ்டாக்ஹோமை
ஒரு டெஸ்ட் மார்க்கெட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம போய் பார்க்கலாம், அந்த கொஷன் ஆன்சர் பண்ணலாம். Why is Stockholm used as a test market for innovation by IT companies and fashion houses? ஸோ ஸ்டாக்ஹோம் எதனால டெஸ்ட் மார்க்கெட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. The Stockholmers are followers of technology. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க, டெக்னாலஜியை அதிகமாக ஃபாலோ பண்ணுற மக்களாக இருக்காங்க. ஸோ இங்கே வெளியிட்டால் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை டெஸ்ட் மார்க்கெட்டாக யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மற்ற இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம் இஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் ஸ்வீடன், இதுக்கும் சம்மந்தமே இல்லை. த சிட்டிசன்ஸ் ஆர் ஃபேஷனபிள், த பீப்புள் லைக் த அவுட்டோர்ஸ், இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இதை வந்துட்டு டெஸ்ட் மார்க்கெட் ஃபார் இன்னோவேஷனாக ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மக்கள் வந்து டெக்னாலஜி அதிகம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தான். Stockholm is the capital as well as the largest city of Sweden. ஸோ ஸ்வீடன்ன்றது ஒரு நாடு, இந்த நாட்டோட கேபிட்டல் தான் ஸ்டாக்ஹோம். ஸோ ஸ்டாக்ஹோம் வந்துட்டு இட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஸ்வீடன் அண்ட் ஆல்சோ த லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் ஸ்வீடன். ஸ்வீடனில் இருக்க லார்ஜஸ்ட் சிட்டியும் இது தான். இட் இஸ் த சைட் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. இந்த ஸ்டாக்ஹோமில் தான் பார்லிமெண்ட்டும் இருக்குது. ஓகே, நம்மளோட பார்லிமெண்ட் எப்படி டெல்லியில் இருக்கோ இவங்களோட பார்லிமெண்ட் எங்கே இருக்குது, ஸ்வீடனோட பார்லிமெண்ட் ஸ்டாக்ஹோமில் இருக்குது. ஸோ இட் பிகம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பிகாஸ் கேபிட்டலும் இது தான், லார்ஜஸ்ட் சிட்டியும் இது தான். ஸோ ஸ்வீடன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். ஸ்டாக்ஹோம் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த கண்ட்ரி பிகாஸ் ஸ்டாக்ஹோம் எதனால இந்த ஸ்வீடனுன்ற கண்ட்ரிக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இட் ஹாஸ் பலேஷியல் பில்டிங்ஸ். ஸோ இந்த பில்டிங்ஸ் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கனாலே இம்பார்ட்டண்ட்டா? இல்லை, அது எல்லா கண்ட்ரிலையும் தான் பில்டிங்ஸ் இருக்கும். There are parks and woodlands for recreation. ஸோ பார்க்கும் உட்லேண்டும் இருக்கனால இந்த பிளேஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக, அது மற்ற பிளேசஸ்லேயும் தான் இருக்கும். பார்க்கு, உட்லேண்ட் அது எல்லாமே ஸ்வீடனில் இருக்க மற்ற பிளேசஸ்லேயுமே இருக்கும். அதனால் இந்த ஆப்ஷன் தப்பு. There are artificial skating rinks. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்கேட்டிங் ரிங்ஸ் இருக்கனால ஒரு கண்ட்ரிக்கு இந்த இடம் இம்பார்ட்டண்ட் ஆகுமா? ஆகாது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி அண்ட் கேபிட்டல் ஆஃப் ஸ்வீடன். ஸோ ஸ்வீடனோட கேபிட்டலே ஸ்டாக்ஹோம் தான் அண்ட் ஆல்சோ ஸ்வீடனில் இருக்க பெரிய சிட்டியே இந்த ஸ்டாக்ஹோம் தான். அதனால இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த பேசேஜ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். எப்படி சால்வ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தோம், கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு படிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பேசேஜ் படிக்க அந்த கொஷின் வந்துட்டு அந்த இடத்துல எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு உடனே வந்து கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு பேசேஜ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஷின்ஸ் போய் பார்த்துக்கலாம். வாட் அப்ஸ்ட்ரக்ட்ஸ் ரியல் ப்ரோக்ரெஸ் இன் லைஃப்? ஸோ ரியல் ப்ரோக்ரெஸ் இன் லைஃபை எது அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, எது தடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட், வாட் டஸ் ப்ரோக்ரெஸ் இன் லைஃப் டிபெண்ட் அப்பான்? ஸோ ப்ரோக்ரெஸ் இன் லைஃப்னா என்னது? நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறீங்க, முன்னேறி போகிறீங்கன்னா அது வந்து எது டிபெண்ட் ஆகி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வாட் டஸ் ஹீ டைட் கிளைம்பிங் சிக்னிஃபை? ஸோ ஹீ டைட் கிளைம்பிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பேசேஜில் வரும், அது வந்து எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட், வாட் டஸ் டு பாஸ் ஃப்ரம் ட்ரீம் டு கிராண்டர் ட்ரீம் மீன்? ஸோ இதுவும் வந்துட்டு பேசேஜில் வர ஒரு லைன். ஸோ இந்த லைன் எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஷுட் வி டூ when a new difficulty obstructs our path? ஸோ நம்ம ஒரு வழியாக போயிட்டுருக்கோன்னா ஒரு புது டிஃபிகல்ட்டி நம்மளோட பாத்தில் வந்துருச்சுன்னா நம்ம அந்த டைம் என்ன பண்ணணும், அதுதான் கொஸ்டின். when did டி மார்கன் ஸ்டார்ட் டு ரைட் நாவல்ஸ்? ஸோ டி மார்கனுங்கிறவர் வந்து எப்போ நாவல்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்றது. ஸோ இது வந்து கீவேர்டாக வச்சுக்கலாம். டி மார்கன் இவரை பற்றி அங்கே எதாவது வந்ததுன்னா ஸோ அங்கேருந்து தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஈஸியான பேசேஜ் தான். இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்டோம். வந்துட்டு ரியல் ப்ரோக்ரெஸ்ஸை எது அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, எது தடுக்குது, அண்ட் ரியல் ப்ரோக்ரெஸ் எது டிபெண்ட் ஆகிருக்கு, அண்ட் ஹீ டைட் கிளைம்பிங்னா என்னது, டு பாஸ் ஃப்ரம் ட்ரீம் டு கிராண்டர் ட்ரீம்னா என்னது, அண்ட் ஆல்சோ ஒரு புது டிஃபிகல்ட்டி நம்மளோட வழியில் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும், அண்ட் டி மார்கன் வந்து எப்போ நாவல்ஸ் எழுத ஆரம்பித்தார். இவ்வளோ தான் நம்ம கொஷின்ஸ். ஸோ நம்ம பேசேஜ் பார்க்கலாம். Progress in life depends a good deal on crossing one threshold after another. ஸோ ப்ரோக்ரெஸ் இன் லைஃப் வந்துட்டு எதை டிபெண்ட் ஆகிருக்கு, இது நம்ம கொஷனில் பார்த்தோம். ப்ரோக்ரெஸ் இன் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் பார்த்தோம். எதில் டிபெண்ட் ஆகிருக்கு? இட் டிபெண்ட்ஸ் on a good deal on crossing one threshold after another. thresholdனா என்னது? லிமிட். ஸோ ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு ப்ரோக்ரெஸ் இன் லைஃப். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு அப்படியே இருந்துடக்கூடாது, அடுத்த விஷயம் எடுக்கணும். thresholdனா லிமிட், ஒரு விஷயத்துக்கான லிமிட். அதை முடிச்சுட்டு
திரும்ப இன்னொரு புது விஷயம் எடுக்கிறது தான் வந்துட்டு ரியல் ப்ரோக்ரஸ் இன் லைஃப். அதுதான் வந்துட்டு ப்ரோக்ரஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட், ஒரு த்ரெஷோல்ட்லேருந்து இன்னொரு த்ரெஷோல்ட் நம்ம மூவ் ஆன் ஆகுறது தான் ரியல் ப்ரோக்ரஸ். இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். வாட் டஸ் ப்ரோக்ரஸ் இன் லைஃப் டிபெண்ட் அப்பான்? இதுதான் நம்ம பார்த்தோம். குட் ஹேபிட்ஸா? இல்லை. ஹார்ட் ஒர்க்கா? இல்லை. ஓவர் கம்மிங் ஒன் டிஃபிகல்ட்டி ஆஃப்டர் அனதர். ஸோ நம்ம பார்த்தோம், ஒரு விஷயம் ஒரு டிஃபிகல்ட்டி, த்ரெஷோல்ட்னா என்னது, லிமிட்னா என்னது, அது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். அதை முடிச்சுட்டு இன்னொரு விஷயத்துக்கு போகிறது தான் ப்ரோக்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஓவர் கம்மிங் ஒன் டிஃபிகல்ட்டி ஆஃப்டர் அனதர், இதுதான் வந்துட்டு ப்ரோக்ரெஸ் டிபெண்ட்ஸ் ஆன். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ் அண்ட் கோஆப்ரேஷன், இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஓகேயா? ஸோ இங்கே த்ரெஷோல்டுங்கிறது டிஃபிகல்ட்டியும் மீன் பண்ணுது, ஒரு லிமிட் ஒரு டிஃபிகல்ட்டின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலுமே அதை முடிச்சுட்டு இன்னொரு விஷயத்துக்கு போகிறது தான் ப்ரோக்ரெஸ்ன்னு சொல்லுவோம். சம் டைம் எகோ அ மேன் வாட்ச்ட் ஹிஸ் லிட்டில் நெஃப்யூ ட்ரை டு ரைட் ஹிஸ் நேம். ஸோ ஒரு மேன் என்ன பண்ணுறாரு, நெஃப்யூனா என்னது, நம்மளோட அண்ணா ஒரு அக்கா பையன், பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ் சன்னை தான் வந்து நெஃப்யூன்னு சொல்லுவோம். ஸோ அவரோட நெஃப்யூ வந்து அவனோட பேரை வந்து எழுதுறத பார்த்துட்ருக்காரு. ஓகே, நெஃப்யூனா என்ன, குட்டி பையனாக இருப்பான், அவனோட பேர் எழுதிட்டுருக்கான். இட் வாஸ் ஹார்ட் ஒர்க், வெரி ஹார்ட் ஒர்க். ஸோ அந்த பையனுக்கு பேர் எழுதுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா குட்டி பையன். ஓகே, ஸோ இட் வாஸ் வெரி ஹார்ட் ஒர்க் ஃபார் ஹிம். த லிட்டில் பாய் ஹேட் அரைவ்ட் அட் அன் எஃபர்ட் த்ரெஷோல்டு. ஸோ அவன் எஃபர்ட் த்ரெஷோல்டு ரீச் பண்ணிட்டான். ஸோ அவனால் அந்த டைம் அவ்வளோதான் எழுத முடிஞ்சிச்சு. ஓகே, அவனோட லிமிட் அதுதான், அவனோட எஃபர்ட்டுக்கான லிமிட் அவ்வளோதான். அந்த டிஃபிகல்ட்டி வந்துட்டு அவன் அதை அச்சீவ் பண்ணிட்டான், அதுதான் அவனால் முடிஞ்சுது. ஸோ கஷ்டப்பட்டு அவன் பேர் எழுதுறான். டுடே ஹீ ரைட்ஸ் ஹிஸ் நேம் வித் கம்பேரிட்டிவ் ஈஸ். ஆனால் இன்றைக்கி எப்படி பண்ணுறான், ஈஸியாக எழுதுறான் அவனோட பேர். முன்னாடி கஷ்டப்பட்டு எழுதுனா, அன்றைக்கி அவனோட த்ரெஷோல்டு அதுதான், லிமிட் அதுதான். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எழுதுறான். ஸோ இது ப்ரோக்ரெஸ். முன்னாடி இருந்ததை விட இப்போ அவன் வந்து நல்லா எழுதுறான். ஸோ திஸ் இஸ் ப்ரோக்ரெஸ். This is the way with all of us. As soon as we cross one threshold, as soon as we conquer one difficulty, a new difficulty appears or should appear. So இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே. ஸோ as soon as we cross one threshold அப்படின்னா என்னது, நம்ம ஒரு த்ரெஷோல்டு க்ராஸ் பண்ணிட்டோம், ஒரு டிஃபிகல்ட்டியை நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா as soon as we conquer one difficulty, ஸோ ஒரு த்ரெஷோல்டு ஒரு லிமிட் நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம், ஒரு டிஃபிகல்ட்டியை நம்ம கான்குவர் பண்ணிட்டோம், வென்றுட்டு வந்துட்டோம் அப்படின்னா a new difficulty appears or should appear. இன்னொரு புது டிஃபிகல்ட்டி வந்துடும் கிடையாது, கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு விஷயத்தை க்ராஸ் பண்ணி வரோம், ஒரு கஷ்டத்தை க்ராஸ் பண்ணி வரோம்னா திரும்ப என்ன நடக்கும், இன்னொரு கஷ்டம் வரும், இன்னொரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் வரும்னு மட்டும் இல்லை, அது கண்டிப்பாக வரணும். அப்போ தான் நம்ம ப்ரோக்ரெஸ் ஆக முடியும் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. சம் பீப்புள் மேக் த மிஸ்டேக் ஆஃப் ஸ்டியரிங் கிளியர் ஆஃப் த்ரெஷோல்ட்ஸ். ஸோ சிலர் என்ன பண்ணுறாங்க, ஸ்டியரிங் கிளியர்னா என்னது, அவாய்டிங். ஓகே, ஸோ ஸ்டியரிங் கிளியர்னா அவாய்டிங். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி த்ரெஷோல்ட்ஸ் வருது, ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. எனிதிங் தட் ரிக்வயர்ஸ் ஜென்யூன் திங்கிங் அண்ட் யூஸ் ஆஃப் எனர்ஜி தே அவாய்ட். ஸோ ஏதோ ஒரு விஷயம், ஜென்யூன் திங்கிங்னா என்னது, ஸோ அந்த விஷயம் வந்துட்டு நம்ம ரொம்ப யோசித்து பண்ண வேண்டிய விஷயம், ஒரு எஃபர்ட் போட்டு பண்ண வேண்டிய விஷயம், அப்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா நிறைய பேர் அதை என்ன பண்ணிடுறாங்க, அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. They prefer to stay in a rut where thresholds are not met. They prefer to stay in a rutனா என்னது, ரட்னா என்னென்னா ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸ், அவங்க எங்கே இருக்காங்களோ அதே இடத்துல இருக்கிறது. ஓகே, அப்படி பண்ணால் எப்படி நீங்கள் ப்ரோக்ரெஸ் ஆக முடியும், நீங்கள் ஒரே இடத்துல இருக்கீங்க, லைக் அதிலே கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க, ஒரு புது விஷயம் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா உங்களோட அடுத்த டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணால் தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக முடியும், ப்ரோக்ரெஸ் ஆக முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரிஃபர் டு ஸ்டே இன் அ ரட் வேர் த்ரெஷோல்ட்ஸ் ஆர் நாட் மெட். அந்த லிமிட்டை வந்து அவங்க மீட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த டிஃபிகல்ட்டியை அவங்க க்ராஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. ப்ராபப்ளி தே ஹவ் பின் அட் தியர் ஜாப் அ நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ ஒரு ஜாபில் பல வருஷமாக இருப்பாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ்னால் என்னது, பல வருஷமாக ஒரே ஜாப்லேயே இருப்பாங்க. வேறு ஜாப் போனால் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், பெட்டர் பே கிடைக்கும், பெட்டர் எக்ஸ்போஷர் கிடைக்கும். இந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஜாப் பல வருஷமாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்க எப்படி ப்ரோக்ரெஸ் ஆக முடியும், அவங்களோட நாலேஜ் அதே மாதிரி தான் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆயிருக்காது. அவங்களோட சுற்றி இருக்க இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், புது பீப்புள் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ திங்ஸ் ஆர் ஈஸி ஃபார் தெம். அவங்களுக்கு திங்ஸ் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் புதுசாக எதுவுமே கற்றுருக்க மாட்டாங்க. கரெக்டாக. தே மேக் நோ எஃபர்ட் டு சீக் அவுட் நியூ அப்டக்கிள்ஸ் டு ஓவர் கம்.
ஸோ பெருசாக அவங்க எஃபர்ட்டே போட மாட்டாங்க. புது அப்டக்கிள்ஸ் ஓவர் கம் பண்ணலாம். அப்டக்கிள்ஸ்னால் என்ன, டிஃபிகல்ட்டிஸ், அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பெரிய எஃபர்ட்லாம் போட மாட்டாங்க. அவங்க லைஃப் ஈஸியாக கொண்டு போய்க்கணும், ஒரே மாதிரியே எடுத்துகிட்டு போவாங்க. ரியல் ப்ரோக்ரெஸ் ஸ்டாப்ஸ் அண்டர் சச் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ உண்மையான ப்ரோக்ரெஸ் வந்து இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸில் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் என்னது, அவங்க ப்ரோக்ரெஸ்ஸே ஆக முடியாது. ஒரே ஜாப்லேயே அவங்க இருக்காங்கன்னா பெருசாக ஒரு ப்ரோக்ரெஸ் இருக்கவே இருக்காது, புது எக்ஸ்போஷர் இருக்காது, புது லேர்னிங் எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க லைஃப் ஈஸியாக இருக்கும், ஆனால் வேறு எந்த விஷயமுமே அவங்களுக்கு கிடைக்காது. Some middle-aged and elderly people greatly enrich their lives by continuing to cross thresholds. Enrichனா என்னது, to improve the quality. ஓகே, ஒரு விஷயத்தோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் என்ரிச்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மிடில் ஏஜில் இருக்க பீப்புள் அண்ட் எல்டர்லி பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு என்ன பண்ணுவாங்க, தே கண்டினியூ டு கிராஸ் த்ரெஷோல்ட்ஸ். ஸோ ஒரு த்ரெஷோல்டு, ஒரு டிஃபிகல்ட்டியை முடிச்சுட்டு இன்னொரு டிஃபிகல்ட்டி, அந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு இன்னொரு விஷயம், அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு லைஃப்பில் என்ரிச்மெண்ட் கொடுக்குது, குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அப்டக்கிளை க்ராஸ் பண்ணி இன்னொரு அப்டக்கிள் போய் தான் நம்மளோட லைஃப்பை, நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுதான் நிறைய மிடில் ஏஜ்டு அண்ட் எல்டர்லி பீப்புள், ஓல்ட் பீப்புள் இதுதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. One man went into an entirely new business when he was past middle life and made success of it. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பாஸ்ட் மிடில் லைஃப்னா என்னது, ஒரு 40 years மேலே அவர் என்ன பண்ணுறாரு, புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் அவருக்கு சக்ஸஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அது ஒரு புது அப்டக்கிள் தான். ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஆனாலுமே அவர் வந்துட்டு 40 years மேலே ஸ்டார்ட் பண்ணி அதில் அவருக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. டி மார்கன் didn't start to write novels until he was past 60. ஸோ நம்ம டி மார்கன்னு நம்ம அங்கே பார்த்தோம், அவர் வந்து எப்போ நாவல்ஸ் எழுத ஆரம்பித்தார் அப்படின்றது தான் கொஷின். ஸோ டி மார்கன் didn't start to write novels until he was past 60. ஸோ அவர் வந்துட்டு பாஸ்ட் 60னா என்ன, 60 க்ராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டி மார்கனுங்கிறவர் நாவல்ஸே எழுத ஆரம்பிக்கிறாரு அப்படின்றாங்க. சைக்காலஜிஸ்ட்ஸ் ஹவ் டிஸ்கவர்ட் தட் மேன் கேன் கண்டினியூ டு லேர்ன் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மேன் கேன் கண்டினியூ டு லேர்ன் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப்னா என்னது, லைஃப் முடிகிற வரைக்கும் ஒரு மனுஷனால் படிக்க முடியும், அவனால் புது புது விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஸோ 12th வரைக்கும், காலேஜ் வரைக்கும் அவ்வளோதான் அவனால் படிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. அவன் வாழ்கிற வரைக்கும், கடைசி வரைக்குமே அவனால் புது புது விஷயங்கள் படித்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் அன்டவுட்டட்லி பெட்டர் டு ட்ரை அண்ட் ஃபெயில் தென் நாட் டு ட்ரை அட் ஆல். ஸோ ஒரு விஷயத்தை ட்ரையே பண்ணாமல் விடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு புது விஷயம் நீங்கள் கற்றுருப்பீங்க, அது உங்கள் லைஃப்பில் லேட்டர் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த டி மார்கன் அப்படின்றவர் எப்போ நாவல்ஸ் எழுத ஆரம்பித்தார், 60 ஏஜ். ஸோ அவர் 60 வந்துட்டு க்ராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஸோ அந்த கொஷின் போய் பார்க்கலாம். ஸோ வென் ஹி வாஸ் 60 years old, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். பிலோ 60 வென் ஹி ஸ்டடிட் சைக்காலஜி, இது எல்லாமே தப்பு. ஸோ அவர் 60 years old ஆனதுக்கப்புறம் தான் அவர் நாவல்ஸே எழுத ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவர் அந்த டைமில் உட்காந்துட்டு நம்மளை விட யங் ஆத்தர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுக்கு எப்படி சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்காமல், அது ஒரு புது அப்டக்கிள் தான் அவருக்கு, ஒரு ஹார்ட்ஷிப் தான் இருக்குது, டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் தான். ஆனாலுமே அவர் அதை எடுத்து வச்சு சேலஞ்சாக அவர் எழுதி இப்போ ஒரு ரினவுண்ட் ஆத்தராக நமக்கு இருக்கார். There one can be placed in the category of the Swiss mountaineer of whom it was said. ஸோ ஒரு ஸ்விஸ் மவுண்டெனியர் பற்றி சொல்கிறாங்க. ஸ்விஸ் மவுண்டெனியர்னால் என்ன, ஸ்விட்சர்லாண்டை சேர்ந்த ஒரு மவுண்டெனியர்னால் மவுண்டனை கிளைம் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, he died climbing. ஸோ இந்த லைன் நம்ம கொஷனில் பார்த்தோம், he died climbing அப்படின்றாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, கிளைம் பண்ணும் போது இறந்துடுறாரு. அவர் ட்ரை பண்ணாமல் இருக்கல, ட்ரை பண்ணி கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணி அந்த மவுண்டனை கிளைம் பண்ணணும் அப்படின்ட்டு, ஆனால் அவர் இறந்துடுறாரு. ஸோ கிளைம் பண்ணாமல் இல்லை, கிளைம் பண்ணி இறந்துடுறாரு. ஓகே, ஸோ இட் இஸ் பெட்டர் டு ட்ரை அண்ட் ஃபெயில் தேன் நாட் டு ட்ரை அட் ஆல் அப்படின்ற லைன் இவருக்கு ரொம்ப சூட் ஆகும். இவர் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டாரு, ஆனால் ட்ரை பண்ணாமல் இருக்கல அப்படின்ற லைன். When a new difficulty arises to obstruct your path, do not complain. Accept the challenge. ஓகே, ஸோ ஒரு புது டிஃபிகல்ட்டி வந்துட்டு உங்களோட பாத் அப்ஸ்ட்ரக்ட்னா என்னது, தடுக்கிறது. ஓகே, உங்களோட பாத் வந்து தடுக்க வருது அப்படின்னா நீங்கள் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, இப்படி ஆயிடுச்சு, அப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு. என்ன பண்ணணும், நீங்கள் யூ ஷுட் அக்செப்ட் த சேலஞ்ச். அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள். ஓகே,
ஸோ நீங்கள் வந்து ஜேஇ, நீட், கிளாட், கியூட்டுன்னு நிறைய எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கீங்க. ஒரு விஷயத்தை எடுத்து ட்ரை பண்ணுறீங்க. கரெக்டாக நீங்கள் ட்ரையே பண்ணாமல் இல்லை, எடுத்து ட்ரை பண்ணுறீங்க. நிறைய பேர் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு புது விஷயம் எடுத்து, நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒரு விஷயத்துலேயே இல்லாமல் ஒரு புது விஷயம் எடுத்து, ஈவன் தோ இட்ஸ் வெரி ஹார்ட், நீங்கள் அந்த விஷயம் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஐ நோ இட் இஸ் வெரி ஹார்ட். புது டிஃபிகல்ட்டி வந்து அரைஸ் ஆகும். நீங்கள் படிக்கும் போது சில டைம் படிக்க முடியாமல் போகலாம். ஓகே, அந்த டைம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அது ஒரு சேலஞ்சாக எடுத்து என்ன பண்ணணும், அதை சேலஞ்சாக அக்செப்ட் பண்ணி யூ ஷுட் ட்ரை டு ஓவர் கம் இட். அதுதான் இந்த பேசேஜ் சொல்லுது. Determined to cross this threshold as you have crossed numerous other thresholds in your past. ஸோ இந்த த்ரெஷோல்டையும் நீங்கள் க்ராஸ் பண்ணணும். முன்னாடி உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கும், அதை நீங்கள் இப்போ க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. அதே மாதிரி இதையும் வந்துட்டு முன்னாடி நீங்கள் க்ராஸ் பண்ண மாதிரி இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு நீங்கள் ரொம்ப டிட்டர்மெண்டாக இருக்கணும். ஓகே, இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அ போயட் அப்படின்னா என்னது, ஒரு போயட் என்ன சொல்கிறாரு, அவரோட வார்த்தை என்னது அப்படின்னா, டு நாட் ரெஸ்ட் பட் ஸ்ட்ரைவ் டு பாஸ் ஃப்ரம் ட்ரீம் டு கிராண்டர் ட்ரீம். ஸோ டு நாட் ரெஸ்ட் எடுக்காதீங்க. ஸ்ட்ரைவ்னா என்னது, ஸோ எஃபர்ட்ஸ் போடுறது, ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம எஃபர்ட்ஸ் போடுவோம்ல, அதுதான் ஸ்ட்ரைவ் டு பாஸ் ஃப்ரம் ட்ரீம் டு கிராண்டர் ட்ரீம். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், அந்த ட்ரீம் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு யூ ஷுட் நாட் ரெஸ்ட். இன்னொரு ட்ரீம் நீங்கள் எடுத்து, அதை விட பெரிய ட்ரீம் நீங்கள் எடுத்து அதை நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் லுக் அட் த கொஷின்ஸ். வாட் அப்ஸ்ட்ரக்ட்ஸ் ரியல் ப்ரோக்ரெஸ் இன் லைஃப்? ஸோ உண்மையான ப்ரோக்ரெஸ்ஸை எது தடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ரிமைனிங் அட் ஒன் அண்ட் த சேம் பிளேஸ், அவாய்டிங் த திங்கிங் அண்ட் எனர்ஜி, ஷன்னிங் எவ்ரி ஒர்க், ஸ்டாப்பிங் எஜுகேஷன், வரியிங் அபவுட் த ஃப்யூச்சர். ஸோ இதில் எது நம்ம பேசேஜில் பார்த்தோம்? வரியிங் அபவுட் த ஃப்யூச்சர், இதை பற்றி ஏதாவது பார்த்தோமா? இல்லை. ஸ்டாப்பிங் எஜுகேஷன், படிக்கிறதே நிறுத்தணும் அப்படின்றது எதாவது பார்த்தோமா? இல்லை. ஷன்னிங் எவ்ரி ஒர்க், ஷன்னிங்னா எந்த ஒர்க்குமே பண்ணாமல் தள்ளி போடுறது, ஸோ அதுதான் ஷன்னிங். ஸோ இந்த மாதிரி வேலை செய்யாமல் நம்ம இது பண்ணுறதா, அது எதாவது பார்த்தோமா? இல்லை. அவாய்டிங் த திங்கிங் அண்ட் எனர்ஜி, ஸோ யோசிக்கிறது, எனர்ஜி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பற்றி எதாவது பார்த்தோமா? இதுவும் நம்ம பார்க்கல. ரிமைனிங் அட் ஒன் அண்ட் த சேம் பிளேஸ், ஸோ ஒரே இடத்துல நம்ம இருக்கிறது. நம்ம பார்த்தோம்ல, ஒருத்தர் வந்துட்டு ஒரு வேலையிலே பல வருஷமாக இருக்கார் அப்படின்னு, அவருக்கு வாழ்க்கை ஈஸியாக இருக்கும், ஆனால் என்ன பண்ண மாட்டார், லைக் உண்மையான ப்ரோக்ரெஸ்ஸை அச்சீவ் பண்ண மாட்டார். அதை தாண்டி அவருக்கு ப்ரோக்ரெஸ்ஸுங்கிறது வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். ரிமைனிங் அட் ஒன் அண்ட் த சேம் பிளேஸ், ஒரே இடத்துல, அதாவது ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிறத பற்றி அவங்க பேசல, வாழ்க்கையில் ஒரே இடத்துல இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து உண்மையான ப்ரோக்ரெஸ்ஸை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும், தடுக்கும் அப்படின்ட்டு. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டோம். வாட் டஸ் ஹி டைட் கிளைம்பிங் சிக்னிஃபை? ஸோ ஒரு மவுண்டனியர், ஸ்விஸ் மவுண்டனியர், அவர் வந்து ஹி டைட் கிளைம்பிங்னு நம்ம பார்த்தோம். ஸோ அவர் ஏறும் போது இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு. அது வந்து எதை சிக்னிஃபை பண்ணுது, அதை என்ன சொல்ல வருதுன்னா, அதுதான் கொஷின். ஹி டைட் வென் ஹி வாஸ் கிளைம்பிங் த ஹில். ஸோ வந்துட்டு அவர் ஹில்லை கிளைம் பண்ணும்போது, மவுண்டனை கிளைம் பண்ணும்போது இறந்து போயிட்டாரு அப்படின்னு. ஸோ இதோட மீனிங் அது, ஆனால் சிக்னிஃபை பண்ணுறது இன்னர் மீனிங் என்னது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது தப்பு. ஸோ ஹி டைட் கிளைம்பிங்னா அவர் கிளைம் பண்ணும்போது இறந்து போயிட்டார், அது ஓகே. ஆனால் இன்னர் மீனிங் அது என்ன சிக்னிஃபை பண்ணுது, இம்ப்ளை பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஹி டைட் பிஃபோர் கெட்டிங் அட் த டாப். ஸோ மேலே போகிறதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார். இதுவும் வந்துட்டு ஹி டைட் கிளைம்பிங், சேம் தான், மீனிங் சேம் தான். ஆனால் இம்ப்ளை பண்ணுற விஷயம் அது என்ன வந்துட்டு இன்னர் மீனிங் சொல்லுது அப்படிங்கிறது இது கிடையாது. ஹி ஸ்ட்ரோவ் ஹார்ட் டில் த லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் லைஃப். ஸோ என்ன சொல்லுது, கடைசி மொமெண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் வரைக்கும் அவர் ஸ்ட்ரைவ் பண்ணார். ஸ்ட்ரைவ்னா என்னது, ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு எஃபர்ட்ஸ் போடுறது. ஸோ அதுதானே இவர் பண்ணார். அவரோட கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த மவுண்டனை கிளைம் பண்ணும் அப்படின்ட்டு ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு தான் அவர் இறந்து போனார். ஸோ இது கரெக்டான ஆன்சர். இது பார்க்கலாம். ஹி கிளைம் த ஹில் அண்ட் தென் டைட், இது தப்பு. மேலே ஏறுறதுக்கு முன்னாடி ஏறிட்டு இறந்துட்டாருன்றாங்க, தப்பு. ஹி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு கிளைம், இதுவும் அவங்க சொல்லலை. அவர் கஷ்டமாக இருந்தது கிளைம் பண்ண அப்படின்னும் சொல்லலை. ஸோ இதுதான், இது எதை சிக்னிஃபை பண்ணுது, இம்ப்ளை பண்ணுது, இன்னர் மீனிங் என்னது அப்படின்னா, இது மீன் பண்ணுறது அவர் கிளைம் பண்ணும்போது இறந்துட்டாரு அப்படிங்கிறது. ஆனால் உண்மையான மீனிங் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அவரோட கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் மவுண்டனை கிளைம் பண்ணும் அப்படிங்கிற எஃபர்ட்டை அச்சீவ் பண்ணணுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்றது தான்.
வாட் டஸ் டு பாஸ் ஃப்ரம் ட்ரீம் டு கிராண்டர் ட்ரீம் மீன்? ஸோ இதை பார்த்தோம், ஒரு ட்ரீம்லேயே நம்ம ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டு அதிலே இல்லாமல் இன்னொரு கிராண்டான ட்ரீமை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்த ப்ரோக்ரெஸ்க்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதை பார்த்தோம். ஆல்வேஸ் ஹேவிங் கிரேட்டர் அண்ட் கிரேட்டர் ஆஸ்பிரேஷன் இன் லைஃப். ஸோ ஒரு விஷயம் நம்ம ஆஸ்பயர் பண்ணுறோம், அது கிடச்சிருச்சுன்னா அதோடு நின்றக்கூடாது, அடுத்த விஷயமும் நம்ம ஆஸ்பயர் பண்ணணும், அதை விட பெரிய விஷயத்தை ஆஸ்பயர் பண்ணணும் அப்படின்றது தானே பார்த்தோம். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். சீயிங் ஒன் குட் ட்ரீம் அண்ட் தென் கிரேட்டர் ஆஸ்பிரேஷன் இன் லைஃப். ஸோ இது கிடையாது. மேக்கிங் பிளான் ஆஃப்டர் பிளான், இதுவும் கிடையாது. சீயிங் ஒன் ட்ரீம் ஆஃப்டர் த அதர், நன் ஆஃப் தீஸ். ஸோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு விஷயம் நம்ம ஆஸ்பயர் பண்ணுறோம், அது கிடச்சிருச்சுன்னா அதோடு நிற்காமல் அடுத்த விஷயம் இன்னொரு பெரிய விஷயத்தை ஆஸ்பயர் பண்ணி அதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் டு பாஸ் ஃப்ரம் ட்ரீம் டு கிராண்டர் ட்ரீம். நெக்ஸ்ட், வாட் ஷுட் வி டூ when a நியூ டிஃபிகல்ட்டி அப்ஸ்ட்ரக்ட்ஸ் ஆர் பாத்? ஒரு புது டிஃபிகல்ட்டி நம்ம பார்த்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுதுன்னா அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும்? ரன் அவே ஃப்ரம் இட், அதை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்றாங்க. தப்பு. பி போல்ட் அண்ட் ஃபேஸ் இட், மென்யூவர் டு கெட் இட் ரிமூவ்ட், enlist other people's help to get it over, none of these. So enlist other people's help to get it over, இது எதாவது பார்த்தோமா? மற்ற பீப்புள் நம்ம ஹெல்ப்பு கூப்பிடணும், இப்படி எனக்கு இது டிஃபிகல்ட்டாக இருக்குது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு எதாவது பார்த்தோமா? இல்லை. மென்யூவர் டு கெட் இட் ரிமூவ், மென்யூவர்னால் அந்த விஷயத்தை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வேலை செய்கிறது. ஸோ இதுவும் இல்லை. பி போல்ட் அண்ட் ஃபேஸ் இட், ஸோ நம்ம போல்டாக இருந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை சேலஞ்சாக அக்செப்ட் பண்ணி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இதுவும் இந்த கொஷின் நம்ம பார்த்தோம், டி மார்கன் எப்போ நாவல்ஸ் எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு. ஸோ வி ஹவ் சீன் 2 passages டுடே, ரெண்டுமே ஈஸியான பேசேஜஸ். அதை எப்படி சால்வ் பண்ணணுன்னு பார்த்தோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணோம்? டிஃபிகல்ட்டாக இருக்க சென்டென்சஸ், லாங்காக இருக்க சென்டென்சஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஷின்ஸை படிச்சுக்கிட்டோம், கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசேஜை படிக்கும் போது அந்த கொஷின் அங்கே எங்கேயா வந்திருக்குன்னா உடனே போய் கொஷினை ஆன்சர் பண்ணிட்டோம். இல்லைனா என்ன ஆகிடும்? மறந்து போயிடும். திரும்ப கொஷினை படிச்சுக்கிட்டு திரும்ப நம்ம போய் பேசேஜில் எங்கே ஆன்சர் இருக்குன்னு தேடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்மளுக்கு அந்த இடத்துல ஆன்சர், இந்த இடத்துல இருந்தால் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து கொஷின் ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ் டு சால்வ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ ஒர்க் ஷீட்ஸ் டு ப்ராக்டிஸ். ஸோ அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.